நாம் ஏன் கூட்டங்களை நடத்த வேண்டும்? ஆண்டவரை நம்பிய பிறகு நாம் தேவனின் குடும்ப உறுப்பினர்களாகி விட்டோம். இந்த குடும்பத்தில் நாம் ஒருவரையொருவர் சந்தித்து ஒருவரையொருவர் ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் ஒன்று கூடுவதையும் ஒருவரையொருவர் நேசிப்பதையும் பார்க்க தேவன் மிகவும் விரும்புகிறார். நாம் ஒன்றாக அவருக்கு முன்பாக வரும்போது தேவன் நமக்கு விசேஷமான வாக்குறுதிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அவர் நம்மோடு இருந்து அதிகமாகவும் கொடுக்கிறார். மேலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார். இருவர் கூடி ஜெபித்தால் அவர்கள் கேட்கும் எதையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒன்றாக ஜெபித்தால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். கூட்டங்கள் மிகவும் நல்லதா? நாம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியுமா? ஆம், கூட்டங்களில் நாம் அறியக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. கூட்டங்களில் ஒவ்வொருவரும் நம் தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை பகிர்ந்து கொள்கிறோம். அதை செய்யும்போது நம்மால் இன்னும் அதிகமாக தேவனின் அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதை மேலும் நாம் அறிந்தால் நாம் அவரை அதிகமாக நேசிப்போம். கூட்டங்களின் போது தேவனையும் வேதத்தையும் பற்றி பேசுகிறோம். அது தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய சித்தத்தையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. இதன் மூலம் நம் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைக்கலாம். அது நல்ல முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் அடைய உதவுகிறது. ஆஹா, நானும் நன்றாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் கர்த்தரை நம்பிய பிறகும் சாத்தானின் இடையூறுகளையும் சோதனைகளையும் நாம் சமாளிக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் தனியாக போராடுவது நல்லதல்ல. நம்முடன் ஒருவர் உடன் இருந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து எதிரிகளின் சூழ்ச்சிகளை எப்படி சமாளிப்பது என்று பேசக்கூடிய பல நண்பர்கள் நம்மிடம் இருந்தால் நாம் பலமாக இருப்போம். வெற்றியை எளிதாக பெறுவோம். நாம் ஒன்றாக கூட்டங்கள் நடத்தும் போது பல ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா? உண்மையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கூட்டங்களில் நம் ஆவி சத்துவமும் பலமும் பெறுகிறது. அதே நேரத்தில் மற்றவர்களையும் பலப்படுத்த நாம் உதவலாம். நாம் அனைவரும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம். தேவனுடைய குடும்பத்தில் நடக்கும் கூட்டங்கள் நிறைவானது. சில சமயங்களில் நாம் ஒன்றாக பாடல்களை பாடலாம். சில சமயங்களில் நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையில் பலவிதமான செயல்பாடுகள் உள்ளன. மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. நான் மேலும் பல கூட்டங்களில் சேர விரும்புகிறேன். என் குரலை கேட்க நாம் ஒன்றாக கூடியுள்ளோம். ஜெபிக்கின்றோம், துதிக்கின்றோம், வேதத்தை வாசிக்கின்றோம், அவரிடம் நெருங்குகிறோம். வாரும் சகோதர, வாரும் சகோதர, வாரும் சகோதரி, வாரும்